900 பாயிண்ட் மேல இருக்கிற அன்னைக்கு எஸ்ஐபி வாங்கியிருக்கு. எவ்வளவு பெரிய நஷ்டம் நமக்கு இல்லைங்களா? நான் சொல்றது எல்லாரும் ஒத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் டெஃபினெட்லி வில் பி தேர். தப்பே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது பல பேரும் இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணது எஸ்ஐபின்ற ஒரு கான்செப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். கான்செப்ட் வைஸ் எஸ்ஐபி தப்பானது கிடையாது. நான் வந்து என்ன பண்ணேன், எஸ்எஸ்ஐபின்னு புதுசாக ஸ்மார்ட்டர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். நிறைய பேருக்கு அபிப்பிராய வித்தியாசம் இல்லை சார், இது சரியாகாது, எஸ்ஐபி தான் பெஸ்ட்டாக இருக்கும், எஸ்எஸ்ஐபி வந்து மேனுவலாக பண்ணோம் அப்படி இப்படி, இதில் பெருசாக ஒன்றும் பிரோஜனம் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அவங்க நிறைய பேர் அபிப்பிராயம் சொல்லியிருந்தாங்க. தப்பு கிடையாது. நான் சொல்றது எல்லாரும் ஒத்துக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் டெஃபினெட்லி வில் பி தேர். தப்பே கிடையாது. அப்போ நான் என்ன சொன்னா, இல்லை சார், ஏன்னா எஸ்எஸ்ஐபின்றது மார்க்கெட் டவுன் ஆகும்போது வாங்கும்போது டெஃபினட்டா யூனிட்ஸ் ஜாஸ்தி வரும். லாஜிக் வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல அதுல ஒண்ணும் கிடையாது சார் கான்செப்ட் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல சார், என்னதான் பார்த்தாலும் எஸ்ஐபி மாதிரி வராது, அதுல வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஃப்ரீ, அதுவா பாட்டுக்கு சிஸ்டம் பார்த்துக்கும், பிரச்சனையே இல்லாத விஷயம், இவ்வளவு வருஷமா ஓடிட்டு இருக்கு, நீங்க புதுசா ஒண்ணு கொண்டு வந்ததுன்னா அதுதான் சரின்ற மாதிரிலாம் கிடையாது சார். இப்போ இது வரைக்கும் எஸ்ஐபியில இன்வெஸ்ட் பண்ணி வந்திருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன சார் எதுவுமே தெரியாதவங்களா அப்படின்னு நம்ம சொன்னா சார், அந்த மாதிரி அபிப்பிராயம் எல்லாம் நான் சொல்லவே இல்லை. எஸ்எஸ்ஐபி இட் இஸ் a smarter way of investing அப்படிங்கிற கான்செப்ட் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, நானே ஒரு பேக் டெஸ்டிங் மாதிரி பண்ணேன். மே மாச டேட்டாவை எடுத்து பார்த்தேன். எஸ்ஐபி 5, 10, 15, 20, 25 இந்த 5 நாள்ல எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, எஸ்எஸ்ஐபின்றது எப்போ மார்க்கெட் டவுன் ஆகுதோ அப்ப மட்டும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி அந்த கான்செப்ட்ல மே மாச டேட்டா வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 யூனிட்டுக்கு மேல எக்ஸ்ட்ரா வந்தது நிப்பான் லார்ஜ் கேப் ஃபண்ட். அது அப்ப சில பேர் சொன்னாங்க, இல்ல அதுலயும் சில பேர் வந்து இல்ல இது இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு இது எல்லாம் இந்த நோ பாயிண்ட் எல்லாம் சொன்னாங்க. நான் விட்டுட்டேன் நான். ஏன்னா இதுல என்ன பெரிய ப்ராப்ளம்னா, எஸ்ஐபி வந்து மே மாசம் 916 பாயிண்ட்ஸ் ஒரு நாள் வந்தது. என்னைக்கு தெரியல, மே 16 தான் நினைக்கிறேன். 900 பாயிண்ட் மேல இருக்கிற அன்னைக்கு எஸ்ஐபி வாங்கியிருக்கு. எவ்வளவு பெரிய நஷ்டம் நமக்கு இல்லைங்களா? அப்ப நான் இன்னொரு பாயிண்ட்டையும் நான் சொன்னேன் சார், எஸ்ஐபியில் இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அது மார்க்கெட் மேல இருக்கும்போது வாங்குற மாதிரி ஒரு சூழல் வந்துன்னா, சில நேரத்துல எப்பயுமே மார்க்கெட் மேல இருக்கும் போதும் இந்த 5, 10, 15, 20, 25 அன்னைக்கெல்லாம் வந்து மார்க்கெட் மேல இருந்தா அத்தனையும் ஹை பிரைஸ்ல வாங்கிடும் சார். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியெல்லாம் வராது சார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சார் ரைட் ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு அந்த கான்செப்டை சொன்னோம், மே மாச டேட்டாவும் எடுத்தோம். இப்போ நான் என்ன சொல்றேன், ஜூன் மாச டேட்டா, இது ஜூலை 5 தானே ஆகுது, லேட்டஸ்ட் மந்த் ஜூன் மாசம் டேட்டா எடுத்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த டேட்டாவை நம்ம இப்போ பார்க்கலாம். உங்க கண்ணு முன்னாடி அந்த டேட்டாவை எக்ஸல் ஷீட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் கிளியரா. என்ன இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, 5, 10, 15, 20, 25, அதாவது ஜூன் மாசம் 5, 10, 15, 20, 25 அன்னன்னைக்கெல்லாம் எஸ்ஐபி மே மாசம் அதுதான் நான் சொன்னேன். அதுக்கு முந்தின மாசம் நான் வந்து எஸ்எஸ்ஐபியோட வீடியோ போடும்போது இதே டேட் தான் சொன்னேன். டேட்டையே மாத்தல நான். இப்போ ஜூன் மாச டேட்டாவும் நம்ம என்னன்னு பார்க்கலாங்களா? ரைட் சார், வாங்க. ஜூன் மாசத்தோட டேட்டாவை நான் வச்சிருக்கேன் முன்னாடி. நான் வந்து ஏற்கனவே எஸ்எஸ்ஐ பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த டேட்டாவை ஜூன் மாசத்தோட டேட்டா பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் சொன்னேன் தோருக்கு பாருங்க, ஜூன் மாசத்தோட டேட்டா. எஸ்ஐபியை பத்தி நான் 2 விஷயம் சொன்னேன். ஒண்ணு, அது இஷ்டத்துக்கு வாங்கும், ஹை பிரைஸ்ல வாங்குன்றது ஒண்ணு. 2வது வந்துட்டு அது என்னன்னைக்கு வாங்குது, என்ன ஏதோ எந்த கண்ட்ரோலும் நம்ம கிட்ட கிடையாது. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். ஆனா எஸ்எஸ்ஐபி என்ன பண்ணும், விலை குறைஞ்ச அன்னைக்கு மட்டும் தான் வாங்குவோம். அப்ப சில பேர் கேட்டாங்க, அது எப்படி சார் அந்த மாதிரி? எஸ்ஐபி வந்து நான் எப்பயுமே விலை ஜாஸ்தி ஆகும்போது தான் வாங்க மாட்டேன். வாங்குதே, ப்ரூஃப் இதோ இருக்குது. இப்போ போன மாசம் நான் சொன்னேன், அதுக்கு முந்தின வீடியோல நான் சொன்னேன் சார், எஸ்ஐபியோட டேட் 5, 10, 15, 20, 25 மாற்றமே இல்லை. அதே டேட்டா தான் இப்பயும் நான் சொல்ல போறேன். அதே டேட்டு தான் நான் இப்பயும் சொல்றேன். இப்ப பாருங்க, அந்த டேட்டால பாருங்க, 130 பாயிண்ட் பிளஸ் 5ஆம் தேதி அன்னைக்கு வாங்குது. அதுக்கப்புறம் பாருங்க 1 பாயிண்ட் பிளஸ் 10ஆம் தேதி ஜூன் எஸ்ஐபி வாங்குது. 227 பாயிண்ட்ஸ் அப். என்னைக்கு 15 லீவ், அதனால 16ஆம் தேதி வாங்குது. அதுக்கப்புறம் 319 பாயிண்ட் பிளஸ்
என்னைக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு வாங்குது. இந்த எல்லோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபியோட பர்ச்சேஸ் டேட். ஓகேங்களா? 25th ஜூன் 200 பாயிண்ட் பிளஸ் அன்னைக்கு வாங்குது. இப்ப நான் சொன்னது உண்மையாயிடுச்சா? இதை நான் வந்து முன்னே ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அது நானா இந்த டேட்டா எதுவுமே நான் உருவாக்கல. இது இப்ப கூட என்எஸ்சி வெப்சைட்லயோ இல்ல மத்த இடத்துல நீ கூகுள்ல சர்ச் பண்ணால உங்களுக்கு இந்த டேட்டா எல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு வந்துடும். இந்த நிப்பான்ல போனீங்கன்னா அதோட என்ஏவியோட டேட்டா ஃபுல்லா வந்துடும். என்னன்னைக்கு வாங்கியிருக்குன்றது வந்து பக்காவா வந்துட்டு இந்த டேட்டா பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். 5, 10, 15, 20 அத்தனையும் பிளஸ்ல இருக்கிற நாள். அந்த பிளஸ்ல இருக்கிற நாள் மட்டும் அது வாங்கியிருக்கு. ஆனா மைனஸ்ல பாருங்க 34 மைனஸ், 174 மைனஸ், 253, 161, 41, 93 மைனஸ், 41 மைனஸ், 18 மைனஸ், 140. அன்னைக்கெல்லாம் வாங்கலையே. ஏன் வாங்கலன்னா எஸ்ஐபிக்கு அறிவுன்றது கிடையாது. There is no human intelligence involved. அதுக்கு அறிவு கிடையாது. நம்ம கொடுத்தவங்க நமக்கு தெரியாது. நம்ம மனித மூளை அதுக்கு யூஸ் ஆகுதா? கிடையவே கிடையாது. நம்ம ஏதோ டேட் போறோம், அதை ஏதோ அந்த டேட்ல வாங்கிடுவோம். அவ்வளவுதான். அந்த நாளுக்கு மார்க்கெட் இறங்குமா ஏறுமா நான் எஸ்ஐபி. ஆனா எஸ்எஸ்ஐபி நாம சொல்றது நமக்கு தெரியும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்? இதோ பாருங்க, இந்த ப்ளூ எல்லாம் பாருங்க. 174 மைனஸ் அன்னைக்கு நம்ம வாங்குறோம். அதுக்கப்புறம் இந்த நாள்லாம் நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண நாட்கள். 253 பாயிண்ட் மைனஸ் அன்னைக்கு நம்ம வாங்குறோம். அதுக்கப்புறம் 169 மைனஸ் அன்னைக்கு நம்ம வாங்குறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சின்ன இது, அதனால விட்டுடுங்க, நம்ம வாங்கல. அதுக்கப்புறம் டைரக்டா 140 பாயிண்ட் மைனஸ் அன்னைக்கு நம்ம வாங்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே போகுதா 30 ஜூன் அன்னைக்கு மைனஸ் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வாங்குறோம். இப்ப என்ன அர்த்தம்? எஸ்ஐபி வந்து அந்த மாசத்துல, அதாவது போன மாசத்துல ஜூன் மாச டேட்டால, இந்த டேட்டால நான் மறுபடியும் சொல்றேன், என்எஸ்சிலே இருக்கு. நானாக எந்த டேட்டாவும் உருவாக்கவில்லை. போன மாசம் மே மாசம் இல்ல, மே மாசம் தான் 5000 தானே நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட். அதே 5000 தான் நான் இப்ப எடுத்திருக்கேன். 5, 10, 15, 20, 25 இந்த டேட்டு தானே நான் சொன்னேன். அதே தான் இப்பயும் எடுத்திருக்கேன். மாற்றமே இல்லை. பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கிட்டத்தட்ட 1.25 யூனிட் ஜாஸ்தி நமக்கு வந்திருக்கு. எஸ்ஐபியில இன்வெஸ்ட் பண்ணதை விட எஸ்எஸ்ஐபியில இன்வெஸ்ட் பண்ணா 1 யூனிட் 3 யூனிட் மேல வந்து. இதுல என்ன பாத்தீங்களா? இப்ப நீங்க கேட்கலாம், சார் இது வந்து இப்ப 4 தடவை இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், 5வது தடவை இன்வெஸ்ட் பண்ணது வந்து 30 ஜூன். 30 ஜூன்ன்றது பாத்தீங்கன்னா சார் 25,517 இருக்கு. இது பாருங்க 20,549, 20,637. அதுக்கு கீழே வந்து 570 வந்து 244 மேல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம இந்த 30ஆம் தேதி ஜூன் வந்து லாஸ்ட் டே ஆகுது. சப்போஸ் அன்னைக்கு பிளஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுது சார்? நாங்க அடுத்த மாசத்துக்கு போங்க. நமக்கு ஜூன் மாசமே 5 தடவை இன்வெஸ்ட் பண்ண நம்ம பிளான் சார். அதுக்கு தோதா வரலன்னா அடுத்த மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். அடுத்த மாசத்துக்கு 5 தடவை 6 தடவை இன்வெஸ்ட் பண்ணோம், 7 தடவை இன்வெஸ்ட் பண்ணோம். யாரும் நம்மள வந்து பிடிக்கல. எஸ்ஐபி தான் சார் அந்த மாதிரி கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் சார் அந்த ஒரு மாசத்துக்கு. நம்ம அப்படி கிடையாது. நமக்கு அறிவு இருக்கு. புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். அறிவு இருக்கா? நம்ம என்ன பண்ணுவோம்? எப்ப மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா, இப்ப 120 பாயிண்ட் டவுன் ஆகுதுன்னா சார் அது கம்மியா டவுன் ஆகக்கூடாது, அடுத்த மாசம் போவோம், அடுத்த மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ப அடுத்த மாசம் கீழே வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும் சார். அதை எப்படி சார் சொல்றீங்க? எனக்கு தெரியாது வருமா வர லாஜிக் வரும். சரி, அந்த சந்தேகத்தை நம்ம தீர்த்துலாமா? இப்போ ஜூலை மாசம் ஒரு டேட்டாவை நம்ம எடுப்போம். இந்த பாருங்க, ஜூலை 1, 2, 3, 4 போன மாசத்தோட நிஃப்டி எவ்வளோ? 25,570. இப்ப பாருங்க 25,541, 21,453, 21,405. இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் என்ஏவி கம்மியாகுது. இது பாருங்க 25,461. இப்ப நீங்க நினைச்சீங்களா இங்க மார்க்கெட் கீழே வருமா? சில பேர் கேட்டாங்க அப்படியே மேலேயே போச்சுன்னு. போகவே போகாது. பாருங்க இங்க பாருங்க 25,637 அப்புறம் 26,000 போகாது சார். 26,000 பாருங்க 517 வந்திருக்கா. அதுக்கப்புறம் பாருங்க 541, 453, 405 வந்துதா இல்லையா? வரும். அதுதான் அந்த மார்க்கெட்டோட லாஜிக். புரியுதுங்களா? அதனால இதுலயே பாருங்க, இது 2வது மாசம் நான் காமிக்கிறது 1.28 யூனிட்ஸ் ஜாஸ்தி வந்திருக்கு எஸ்ஐபியை விட.
நீங்க கேட்கலாம், என்ன சார் ஒரு யூனிட் தான் சார், 1 யூனிட் மட்டும் சார். இன்னைக்கு 80-90 ரூபா இருக்கு சார், நாளைக்கு 500 ரூபா போச்சு, இல்ல 1000 ரூபா போச்சுன்னா அப்படின்னு என்ன ஆகுது? எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா வருது இல்ல, அது மல்டிப்ளை ஆயிட்டு இருந்து எவ்வளவு எங்க போய் நிற்கும் சார்? 1000 ரூபா விடுங்க, 3800 ரூபாய் என்ஏவில இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் இப்ப இருக்கும். 3000 ரூபாய்க்கு மேல, 2000 ரூபாய்க்கு மேல. நாளைக்கு இது அந்த லெவலுக்கு போவாதுன்னு என்ன சார் நிச்சயம்? போகும். அப்போ இந்த ஒரு யூனிட்டும் 5 யூனிட்டும் போன மாசம் மே மாசம் பார்த்து 5 யூனிட் எக்ஸ்ட்ரா, இப்போ 1.5 யூனிட் எக்ஸ்ட்ரா, அடுத்த மாசம் பார்த்தா 7 யூனிட் எக்ஸ்ட்ரா வரும், அதுக்கப்புறம் 12 யூனிட் எக்ஸ்ட்ரா வரும், அதுக்கப்புறம் 6 யூனிட். ஆவரேஜ் அப்படி பார்த்தா 5 to 6 யூனிட்ஸ் அப்படி எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருந்து வச்சுக்கோங்களேன். அடுத்த 10 வருஷத்துக்கோ 15 வருஷம் எங்க போய் நிற்கும் சார்? லட்சக்கணக்கில் போய் நிற்கும், மாற்று கருத்தே கிடையாது. அதனால என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, தயவு கூர்ந்து இந்த எஸ்ஐபி வேணாம், இந்த எஸ்ஐபி யூஸ் பண்ணுங்க, எஸ்எஸ்ஐபி யூஸ் பண்ணுங்க. எஸ்ஐபி வேணாம், எஸ்எஸ்ஐபி யூஸ் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு மேக்சிமம் யூனிட்ஸ் தரும், மேக்சிமம் லாபத்தையும் தரும், மாற்று கருத்து. இந்த டேட்டா ஒருவேளை நீங்க இல்ல சார் நான் ஃபட்ஜ்டு டேட்டாவா, இல்ல நானா உருவாக்க, அதெல்லாம் நீங்க என்எஸ்சி வெப்சைட்ல போட்டா, இல்ல நிப்பான் வெப்சைட்ல போட்டா நான் கேட்டேன் இருக்கிற இந்த கொடுத்த டேட்டா எல்லாம் இதுல அதுலயே வருது. இதை நான் ஜஸ்ட் எடுத்து என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணிட்டு உங்க முன்னாடி நான் காட்டியிருக்கிறேன். மறுபடியும் நான் சொல்றேன், இது 2வது மாச டேட்டா, மே மாச டேட்டா கொடுத்திருக்கிறேன். எஸ்எஸ்ஐபி ஏன் பெனிஃபிஷியல், அடுத்த மாசம் ஜூன் மாச டேட்டா இப்ப கொடுத்திருக்கிறேன், அதுவும் எஸ்எஸ்ஐபி எவ்வளவு பெனிஃபிஷியல் ப்ரூவ் ஆயிருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றேன் சார். அப்புறம் உங்க இஷ்டம், இல்ல சார் எனக்கு எஸ்ஐபி தான் வேணும், அதுதான் சார் எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு, சாய்ஸ் இஸ் யோர்ஸ் சார். எனக்கு எந்த விதமான கம்பல்சரியும் கிடையாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கத்துக்கிட்டது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இதை எடுப்பதும் விடுப்பதும் உங்கள் இஷ்டம், நஷ்டமும் லாபமும் உங்கள் இஷ்டம். நீங்க சாதாரண வாழ்க்கை வாழணுமா இல்ல பணக்காரனாக வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு தீர்மானம் பண்ண வேண்டியது. எனக்கு சிம்பிள் லைஃப் வேணும், தாராளமா எஸ்ஐபியில பண்ணிட்டு போங்க, யாருக்கும் நஷ்டம் கிடையாது. அட்லீஸ்ட் நஷ்டம் தான் என்ன பொறுத்து உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு எந்த விதமான. ஓகேங்களா? பட் வாழ்க்கையில ஸ்மார்ட்டா இருங்க. ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க மட்டும்தான் சார் ஜெயிக்கிறாங்க. there is a saying, don't work hard, work smart அப்படின்னு. ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இந்த எஸ்எஸ்ஐபியில யூ ஆர் ப்ரூவிங் யுவர் செல்ஃப் டு பி ஸ்மார்ட். ஸ்மார்ட்டா இருங்க. இந்த விஷயத்துல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் காலத்துல போடுங்க, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். இல்ல இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்றேன், என்ன பெரிய விஷயம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.